மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின 20 போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நேற்றைய தினம் கோலாகலமாக ஆரம்பமாகின்றது குறிப்பிடத்தக்கதாகவே நேற்றைய போட்டியானது 3வது போட்டியாக இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி நேற்றைய தினத்தில் மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த அமெரிக்க அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட வந்த வேளையில் அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருந்தார்கள் அமெரிக்க பந்து வீச்சாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அவர்களுடைய பந்து வீச்சு திறமை காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 12.4 பந்து வீச்சில் 77 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்து தடுமாறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முனையில் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழ அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் மாத்திரம் பொறுப்பான சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 12.4 பந்து வீச்சில் 76 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருந்த வழக்கில் இஷான் கிஷான் 20 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க அபிஷேக் சர்மா மீண்டும் ஒரு 0 ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார். திலக் வர்மா 25 ஓட்டங்கள், சிவம் துபே வந்த வேகத்திலே முதலாவது பந்திலே 0 வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிங்கு சிங் பொறுப்பான ஆட்டத்தை நிரூபிப்பார் என்ற அடிப்படையில் அவரும் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஹார்திக் பாண்டியா சகலத்துறை ஆட்டக்காரர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிக்காட்டி சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுக்க முக்கிய காரணமாக அமைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரும் 5 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். ஆகவே 7வது விக்கெட்டுக்காக சகலத்துறை ஆட்டக்காரர் அக்ஷர் பட்டேல் மற்றும் அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் 24 பந்துகளில் 41 ஓட்டங்கள் பெறப்பட்டதே நேற்றைய இந்திய அணியில் சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓரளவுக்கான ஓட்டம் என்பது இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தது. அக்ஷர் பட்டேல் 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஹர்ஷீப் சிங் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க இந்திய துடுப்பாட்டத்தை நேற்றைய தினத்தில் மிகவும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை நிரூபித்த இந்த அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் என்பது குறிப்பிடத்தக்கது. 49 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் காரணமாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் இழக்காது இவருடைய துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஓட்ட எண்ணிக்கையும் கௌரவமான ஓட்ட எண்ணிக்கையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்திய அணியின் தலைவர் என்ற ஒரு பொறுப்பில் நேற்றைய தினம் ஆரம்பத்தில் சற்று நிதானமாக ஆடியிருந்த வேளையில் இறுதி நேரத்தில் அதிரடி காட்டியிருந்தார். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது இந்திய அணி. அமெரிக்க பந்து வீச்சாளர் பொறுத்தவரை ஷேட்லி வேன் 4 பந்தோர்கள் 25 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர்மீத் சிங் 2 விக்கெட்டுகளையும் அலிகான் மற்றும் மோஷின் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அணி சிறப்பாக துடுப்படுத்தாடி 162 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் ஆட்டங்கள் முழுந்திருந்த வேளையில் மிலிந்த குமார் 34 ஓட்டங்கள், சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி 37 ஓட்டங்கள், சுபம் ரஜினி 37 ஓட்டங்கள் என இந்த வீரர்கள் மாத்திரம் ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஏனைய வீரர்களால் ஓட்டங்கள் பெரிதாக பெற முடியாத காரணத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழந்து 132 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அணி. ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி 29 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க. 2026 ஆண்டுக்கான உலகினத்திலே முதலாவது வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறது. உலகிண்ண போட்டிகளிலே தொடர்ந்தும் 2024 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டுகளிலே தொடர்ந்து 9 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2024 ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணி 8 வெற்றிகளை தொடர்ந்தும் பெற்றிருந்ததே சாதனையாக இருந்தது. ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் பொறுத்தவரை முகமது சிராஜ் 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 4 பந்தோர்களே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஹர்ஷீப் சிங் நேற்றைய தினத்தில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே உலக கிண்ணத்தில் 15 போட்டிகளிலே முதல் 15 போட்டிகளிலே 29 விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையில் இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்காவின் 15 போட்டிகளிலே 30 விக்கெட்டுகளை பெற்றிருப்பதே சாதனையாக இருக்கிறது. ஹர்ஷீப் சிங் 2 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்டுகளையும், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
உலகக்கிண்ண போட்டியிலே மொத்தமாக 35 இன்னிங்ஸுகளிலே விராட் கோலி 8 ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினத்தில் சூரியகுமார் யாதவ் 19 இன்னிங்ஸுகளின் 4வது ஆட்ட நாயகன் விருதினையும் உலகக்கிண்ண 20 போட்டிகளில் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நேற்றைய தினத்தில் 49 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10 6 ஓட்டம் 4 இடங்களாக 84 ஓட்டங்களை பெற்று நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவாய்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு 20 போட்டிகளிலே அதிகப்படியான ஆட்ட நாயகன் விருதினை விராட் கோலி இதுவரை 105 இன்னிங்ஸுகளிலே 17 தடவைகள் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் சூரியகுமார் யாதவ் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி 125 இன்னிங்ஸுகளிலே 14 தடவைகள் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 போட்டிகளிலே சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரைக்கும் இதுவரை 105 இன்னிங்ஸுகளிலே 17 தடவைகள் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நேற்றைய இந்திய அணியின் வெற்றியோடு ஆரம்பித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி ஆகவே நேற்றைய வெற்றியோடு ஏ குழுவிலே இந்திய அணி ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு வெற்றியுடன் 1ஆம் இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் அணி முதலாவது போட்டியை நேற்றைய தினத்தில் நெதர்லாந்தை எதிர்கொண்டிருந்தது. அந்த போட்டியில் விறுவிறுப்பான கட்டத்தில் பாகிஸ்தான் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஆகவே ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு வெற்றி 2 புள்ளிகளோடு இப்பொழுது பாகிஸ்தான் குழு ஏயிலே 2ஆம் இடத்தில் இருக்கிறது. மேலும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.